எப்படி பார்க்கும், குடும்பத்தினர் எப்படி பார்ப்பாங்க? அதாவது எல்லாமே சரி பண்ணலாம், வேணான்னு சொல்ல. போய் முதல் ப்ரையாரிட்டி என்ன, தலையாய கடமை என்ன? ஈசாக்குக்கு நீ ஆறுதலாக இரு, நீ ஆபாசமாக இருன்னு சொல்ல, ஆறுதலாக இரு. ஒரு வாலிபனுடைய வயதில் என்னென்ன மனசில் என்னென்னமோ அவங்களுக்கு தாக்கம் இருக்கும். நீ அன்பு காட்டணும், ஆறுதல் பெறணும்னு போகக்கூடாது. நம்ம ஆறுதலை கொடுக்கணும்னு போனோம், நம்ம அன்பை செலுத்தணும்னு போனோம். எதிர்மறையாக கிரியை செய்யறதுனால தான் திருமணங்கள் இன்று கசக்கிறது. போகிறப்பவே ஒரு லோடு எக்ஸ்பெக்டேஷனோடு போவாங்க, எதிர்பார்ப்போடு போவாங்க. அது 5 மடங்கு நமக்கு என்ன நடக்கும், ஏமாற்றம் காத்து கொண்டு இருக்கும். ஒரு ரூம் கூட அந்த வீட்டில் சரியில்லை தெரியுமா? ஜன்னல் மூணா கதவு மூட மாட்டேது, கதவு மூணா ஜன்னல் மூட மாட்டேது. பரவாயில்ல, தேவையில்லை. உங்கள் வீட்லையாவது ஜன்னலும் கதவு இருக்குது, சில வீட்டில் ஜன்னலே கிடையாது, கதவே கிடையாது, சிலருக்கு வீடே கிடையாது. எங்கே போய் என்னை கட்டி கொடுத்தாங்க தெரியுமா? எப்படிப்பட்ட இடத்துல நான் வாழ்க்கை, அந்த மனுஷனை பற்றியே போயிடும். அந்த இருப்பிடத்தை பற்றி தான் நான் கவனம் முழுசாக வந்துடும் மனசில். எப்படியாவது வீட்டை சரி பண்ணணும். போய் நேராக வீட்டுக்கு போய் கத்தி கதறி கூச்சல் போட்டு அந்த பெண்களெல்லாம் பெற்றோரை போட்டு அப்படி சாடிடுவாங்க. எவங்களையாவது ஓடி போயிருந்தா கூட நான் நல்லவனை பார்த்து ஓடி போயிருப்பேன். உங்களை நம்பி வந்ததுக்கு அப்படி முடிச்சுட்டு அப்புறம் என்ன மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தா, ஐயா நாங்கள் ஊழியம் செஞ்சு கொண்டு இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்ன, எனக்கு ஏன் கர்த்தர் இப்படி கொடுத்தார், எனக்கே அப்படி கொடுத்தார், எது குறையோ அது பெருசாக பூதகரமாக்கி பேசுறது. ஊழியம் பண்ணுகிறீங்க, சந்தோஷம், சகிப்புத்தன்மையோடு பண்ணணும் இல்லையா? இது அப்படியே சகித்து கொள்ளுகிற அளவுக்கு அந்த மனுஷனை பற்றியே கண்டுக்கிறது இல்லை. அந்த மனுஷன், அவன் அன்பு, அவனுடைய பரிவர்த்தனம் எதுவுமே தெரியாது. வீடு சரியில்லை, அவங்க அம்மா சரியில்லை, அவங்க அப்பா சரியில்லை. போன ஒரு வாரத்துக்குள்ளே அவ்வளோ ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அவ்வளோ டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறோம் அந்த அம்மா. தாவீதுக்கு ஷாக்குனா ஷாக்கு. திருமணம் நிச்சயமாக்கப்பட்டிருக்கிறது, இவன் போய் 1000 நுனித்தோலை போய் பலிசிரத்தில் கொண்டு வான்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம அடித்தா பிரச்சனையாயிடும், வழக்காயிடும், பலிசிரே கொண்டு குவிட்டோம், இவனை கொன்று தீர்க்கட்டோன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அதையும் ஜெயித்து வரான். எல்லா மாமனுடைய சிலுமிஷங்களும் எல்லா சூதுகளும் இந்த மனுஷன் அறியாதவன் அல்ல. இந்த திருமணம் வேணான்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அதோடு கடந்து போகிறான், அதோடு கடந்து போகிறான். திருமணம் ஜெயிக்க வேண்டும். சில பேர் காதல் ஜெயிக்கணும்னு சொல்லி திருமணம் ஜெயிக்கும் நினச்சி திருமணத்தை முடித்து கடைசியில் திருமணம் நிர்மூலமாயிடும். இதெல்லாம் காதலுக்கெல்லாம் போல அந்த சகப்தமே இந்த வாழ்க்கையில் கிடையாது. இவங்கெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, தேவனுக்கு பயந்து வாழ்ந்த பிள்ளைகள். ரெபேக்காலும் சரி, தாவீதும் சரி. இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நடந்தது, இது பல நூற்றாண்டுகளுக்கு கழித்து நம்ம பார்க்கிறோம்.